திருக்குறள் சொன்ன வள்ளுவம் வழியில் வாழ்வதால் மட்டும்தான் முடிகின்றது. நான் அரங்கத்தில் நுழையும் பொழுது ஒரு பெண்மணி, ஜோதி என்ற பெண்மணி, இதுவரை என்னை நேரில் பார்த்ததில்லை. என் குரலை கேட்டவுடன் என்னை கட்டி அணைத்து கொண்டார்கள். அப்பவும் அவர்கள் என்னை பார்க்க முடியவில்லை. அவள் இருந்து கண்களும் தெரியவில்லை. ஆனால் நான் குரலில் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கி என் சகோதரி கட்டி அணைத்ததை என்னால் வாழ்வில் மறக்கவே முடியாது. திருக்குறள் வள்ளுவம் என்பது அது காதில் கேட்டால் போதும் என்பதற்கு ஒரு அறிகுறியாக ஜோதி சகோதரி இருந்தார். ஒரே நிமிடம் மட்டும்தான் நான் சொல்லப் போகின்றேன். வள்ளுவம் வழியில் அனைவரும் வாழ கற்றுக்கொண்டால் இங்கே அரங்கத்தில் இருப்பவர்கள் 100 வருடம் என் உறவினர்களாக இருப்பீர்கள் தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை என்பதற்கு சொல்லி, மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வள்ளுவன் விட்ட வழியை நாம் படைப்பிடிக்க வேண்டும். இந்த கோட்டை பார்ப்பீர்கள். அதற்கு முன்பு ஒன்று சொல்லுகின்றேன். உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதை 3 ஊக்களாக பிரித்து 60 வருடங்களாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 ஊக்கள் நான் சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை வள்ளுவம் வழியில் 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்களை எங்கள் சத்தமாக என்னுடன் சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லலாம். உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை கடைப்பிடித்து அறத்துடன் பொருளை சேர்த்து இன்பத்துடன் வாழ கற்றுக்கொண்டால், இந்த கோடு என்பது, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் தவிர, இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் அமைதியை இழக்கும்போது என்னிடம் வருகின்றான். ஆனால் வள்ளுவன் சொன்ன 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடித்தால், இது அனைவரும் கவனிக்க வேண்டும், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்களிங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்றால் இதை குறைத்து இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. வாழ்வதோ இறப்பதோ உன் கையில் மட்டும்தான் என்று சொல்லி, இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். உன்னிடம் இருப்பதை கொடுத்து கொண்டே இரு. அறிவை, நேரத்தை, உழைப்பை பணமாக கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி குறையாது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அதற்காக சொல்லுங்கள், தயவுசெய்து வேற வேலைக்கு சாப்பிடாதீர்கள். வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிடுவேன். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் எக்காரணத்திலும் பாரம் இருக்கக்கூடாது. அதற்காக சொல்லுகின்றேன். மிக முக்கியமாக வள்ளுவன் சொன்ன வழியை ஒரு கணக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கால்குலேட்டருக்கு சிம்பிளை மாத்திரம் பாருங்கள். இந்த சிம்பிள் தான் ஒரு வாழ்க்கை. நல்லதை கூட்டி, கெட்டதை கழித்து, அறிவை பெருக்கி, நியாயத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவரும் நலமுடன் வளமுடன் சொற்களின் உதவி இல்லாமல் என்ற சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களே. உடலும் உழவும் ஆரோக்கியமாக வாழ சமூகம் உயரும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் திரு டெனிசன் ஜெயசூர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மலேசியாவிலிருந்து வந்திருக்கின்ற டெனிசன் ஜெயசூர்யா அவர்கள்.